بسم الله الرحمن الرحيم تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا. عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن وبعد، فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால், அவனுடைய நாட்டத்தினால், அவனுடைய அனுமதியினால் நேற்று முதல் தௌஹீத் சம்பந்தமான விஷயங்களை பார்க்க தொடங்கினோம். முதல் அமர்வாக முன்னுரை இருந்துச்சு. நேற்று தௌஹீது சம்பந்தமான தௌஹீதனுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக பார்க்க ஆரம்பிச்சோம். அதுல சில பாயிண்ட்ஸ் ரீதியாக எந்த அளவுக்கு குர்ஆன் சுன்னாவில் தௌஹீதிற்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் தௌஹீதுக்கு இடம் கொடுத்திருக்கான்றதை பத்தி பார்த்திருந்தோம். அதுல கடைசியா சொல்லப்பட்டும் இருந்துச்சு இன்னும் ஒரு சில விஷயங்கள் இதனுடைய முக்கியத்துவம் ரீதியாக இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சொல்லப்படும். அடுத்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் வேற பார்க்க வேண்டிய விஷயங்களையும் பார்ப்போம். பொதுவாக அன்பார்ந்தவர்களே, தௌஹீதுடைய முக்கியத்துவம் சம்பந்தமான குர்ஆன் வசனங்கள், சீராக்கள், சமூகங்கள் சம்பந்தமான வரலாற்று அடிப்படையான விஷயங்களை பத்தி பார்த்த நாம ஒரு சில ஹதீத்களை பத்தி தெரிஞ்சிக்க முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருப்பாங்க, ஹதீஸ நமக்கு அறிவிச்சு கொடுப்பாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு மனிதர் நபி கிட்ட வந்து கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மல் மூஜிபதான், சொர்க்கத்தையும் நரகத்தையும் கடமையாக்கக்கூடிய விஷயங்கள் நபியே சொல்லிக் கொடுங்க. சொர்க்கத்தையும் நரகத்தையும் கடமையாக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. நபி இதுக்கு ரொம்ப பெரிய வளவல குலக்குலன்லாம் பேசல, ஈஸியா சொல்லி முடிச்சாங்க. எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நார்மலான ஒரு மனிதன், லேமேன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப பாமர மனிதன், அவனுக்கு கூட ஒரு வாட்டி கேட்டாலே புரிஞ்சிடும். நபி அந்த அளவுக்கு ரொம்ப இலகுவா சொல்லி கொடுத்திருப்பாங்க. நபி சொல்லுவாங்க இந்த கேள்விக்கு பதிலாக, மன் மாத லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன் தഖலல் ஜன்னah வ மன் மாத யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன் தഖலன் நார். இதனுடைய தமிழாக்கம் என்ன? நபி சொல்லி கொடுப்பாங்க, சொர்க்கத்தையும் நரகத்தையும் கடமையாக்கக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்னா, எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு இணை வைத்தபடி மரணிப்பானோ அவனுக்கு நரகம்தான் கிடைக்கும். எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தபடி மரணிப்பானோ அவனுக்கு நரகம்தான் கிடைக்கும். அதே போல எந்த மனிதன் அல்லாஹ்விற்கு இணை வைக்காத நிலையில் மரணிப்பானோ அவனுக்கு சுவனம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இங்க சொர்க்கம் நரகம் கிடைக்கிறதுக்கு நபி நமக்கு எடுத்து கொடுத்த அளவுகோல் இந்த தௌஹீதும் ஷிர்க்கும் தான். ஷிர்க் இருந்தா நமக்கு நஊது பில்லாஹ் சுவனம் அறவே கிடையாது. முவஹிதான வாழ்க்கையை வாழ்ந்து மரணித்தா நம்முடைய இறுதி கட்டம் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் சுவனம் தான். ஒண்ணு ஆரம்ப கட்டத்திலேயே சொர்க்கத்துக்கு போயிருவாங்க, இல்லையா அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வழங்கப்பட்ட பிறகு சொர்க்கத்துக்கு போவாங்க. நபியுடைய சிபாரிசுக்கு சொந்தமானவர்களாக ஆன பிறகு சொர்க்கத்துக்கு போவாங்க. நரகத்துக்கு போயிட்டாங்களா, நரகத்தினுடைய தண்டனை காலங்கள் முடிஞ்ச பிறகு சொர்க்கத்துக்கு போவாங்க. அட்லாஸ்ட் அவங்களுடைய இருப்பிடமாக சுவனம் தான் இருக்கும்ன்றது நமக்கு இந்த
ஹதீஸின் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அதே போல இன்னொரு ஹதீஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அல்லாஹ் இதுல நமக்கு சொல்லி புரிய வைப்பான் நபியின் வாயிலாக. நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாசிய கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பானா, எப்படி இருக்கு உங்களுக்கு அங்க நரகத்துல? அதுக்கு அந்த நரகவாசியை சொல்லுவானா, யா அல்லாஹ் ரொம்ப கொடுமையா இருக்குது. ஆப்வியஸ் தானே அது. நரகம்னா சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம இந்த உலகத்துல சின்ன அடிபட்டாலே, காலில் சின்ன முள்ளு குத்துனா தாங்கி தாங்கி நடக்கிறோம், காலை கீழே வைக்க முடியல. இந்த உலகத்தின் நெருப்பு நமக்கு அந்த அளவுக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு நெருப்பாக இருக்குது. ஆனா இந்த நெருப்பை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நரகத்தின் நெருப்போடு அது எவ்வளவோ இன்னும் பயங்கரமான சக்தி உள்ள நெருப்பாக இருக்கும். அல்லாஹ் கேட்பானா, உங்களுக்கு இந்த நரகத்துல எப்படி இருக்கு? அந்த மனிதன் சொல்லுவானா, நரகவாசி, அல்லாஹ் ரொம்ப கொடுமையா இருக்கு. சரி, இப்ப உங்ககிட்ட இந்த உலகம் நிறைய கூடிய அளவுக்கு சொத்துக்கள் இருந்தா நீ என்கிட்ட கொடுத்துட்டு சொர்க்கத்துக்கு போலாம் அப்படின்னா போவியா? என்ன கேக்குறாங்க? இந்த பூமி நிறைய கூடிய அளவுக்கு வசதிகள் உங்ககிட்ட இருந்து இப்ப நீ அதை கொடுத்து சொர்க்கத்துக்கு போலானா போவியா? அந்த நரகவாசி சொல்லுவானா, கண்டிப்பா போவோம் யா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் பதிலுக்கு கேட்பானா, நான் உன்னை இந்த அளவுக்கு எல்லாம் கேட்கலையே உலகத்துல இருக்கும் போது. நான் உன்கிட்ட கேட்டது ரொம்ப சின்னதுதானே, எனக்கு ஷிர்க் வைக்காத. இந்த பூமி நிறைய நீ சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்துட்டு போகக்கூடிய இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாலாம் கேட்கலையே. என்ன கேட்டேன்? ரொம்ப சின்னதானே கேட்டேன். ஷிர்க் வைக்காம வந்திருந்தா உனக்கு இந்த பிரச்சனையே இருந்திருக்கா. சுப்ஹானல்லாஹ். இல்ல, அல்லாஹ்வுடைய கருணை இருக்குல்ல, சுப்ஹானல்லாஹ். அதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். கண்கள் கலங்கும். அப்படி இந்த அளவுக்கு கருணையாளன் அல்லாஹ் ரஹ்மான். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து தருவானாக. அல்லாஹும்ம ஆமீன். இங்க நமக்கு இந்த ஹதீஸ் மூலமாக தெரிய வருது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த உலகத்திலிருந்து கொண்டு போகக்கூடிய ஒரு சொத்தாக அல்லாஹ் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது தௌஹீது மட்டும்தான். வேற நீங்க என்ன அது பண்ணுங்க, அமல் பண்ணுங்க, அது அமல்கள் எல்லாமுமே நம்முடைய சொர்க்கம் போறதுக்கு, நிலைகளை கொடுக்கறதுக்கு ஒரு காரியங்கள் அமையுது. ஆனா ரொம்ப அடிப்படை நமக்கு தௌஹீது கண்டிப்பா இருக்கணும். தௌஹீது இல்லைன்னா அமல்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு மக்கள் நிறைய செய்யறாங்கல்ல, அமல் நல்லதுக்காக செய்யறோம், நல்லதுக்காக செய்யறோம்னா நல்லதுன்னு யார் சொல்லி கொடுத்தா? நமக்கு இந்த தௌஹீத் அந்த அளவுக்கு முக்கியம். என்னுடைய அமல் சின்னதா ஒரு அமல், ரோட்ல போறேன், கல் எடுத்து ஓரம் போடுறேன், இந்த அமலும் அல்லாஹ் கிட்ட அங்கீகரிக்கப்படக்கூடிய அமலா இருக்கணும். அப்படின்னா எது முக்கியம்? எனக்கு தௌஹீது முக்கியம். தௌஹீத் இல்லாம நான் ஊருக்கே விருந்து அழிச்சுன்னா அல்லாஹ் கிட்ட போனாலும் அல்லாஹ் குப்பையில தூக்கி போடுவான் அமல. புரிஞ்சுக்கணும், என்னுடைய தௌஹீது தான் என்னுடைய வாழ்க்கையின் மிகச்சிறந்த சொத்தாக நான் உலகத்திலையும் பார்க்கணும், மறுமையில கொண்டு போயும் சேர்க்கணும். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு இது ரொம்ப மைன்யூட்டான விஷயம் அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை அனுப்புனானே, நபிமார்களை அனுப்பி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா. குர்ஆன் நமக்கு சாட்சியா இருக்கு. அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆன்ல, வலகத் ஊஹிய இலைக வ இலல்லதீன மின் கப்லிக். நபியே, உங்களுக்கும் நான் வஹி அனுப்பி இருக்கோம். உங்களுக்கு முன்ன வந்தாங்கல்ல நபிமார்கள், ரசூல்மார்கள், அவங்களுக்கும் வஹி அனுப்பணும். என்னென்று? லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக். என்னென்று? நபியே, உங்களுக்கும் வஹி அனுப்பி இருக்கோம், உங்களுக்கு முன் உள்ள நபிமார்களுக்கும் வஹி அனுப்பி இருக்கோம். என்ன வஹி? நபியாக நீங்க இருக்கிறீங்களே, நீங்களும் ஒரு கால் ஷிர்க் பண்ணாலும், ஷிர்க் பண்ண மாட்டாங்க நபிமார்கள் கிட்ட இருந்து. ஷிர்க் நாம நஊது பில்லாஹ். நபிமார்கள் மஅசூமனில் ஹதா, தவறுகள்ல இருந்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அவர்கள். தவறுகள் நம்ம அவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அவங்க ஒரு கால் வலோபில் ஃபர்த், சப்போஸ் சொல்லுவோம்ல, ஒரு வேலை அப்படி ஆச்சுன்னா என்னப்பா, நல்லபடியா வந்துட்ட, ஒரு கால் நான் விழுந்திருந்தா, நான் வந்துட்டு ஏன் விழுவ போற போயிட்டாங்க, மக்கள் பேசுவாங்கல்ல, ஒரு வேலை இந்த சப்போஸ் அந்த ஒரு வேலை. நபியே, நீங்களும் ஷிர்க் பண்ணிருந்தா, நீ நபி ஆச்சே, நீங்க ரசூல் ஆச்சே, இப்ராஹிம் ஆச்சே, மூசா ஆச்சே, ஈசா ஆச்சே, முஹம்மது ஆச்சே, எதுவும் பயனளிக்காது. நீங்க ஷிர்க் பண்ணிருந்தா உங்க அமலுமே நாசமாகத்தான் போகும். அல்லாஹ் நம்ம நபியை பார்த்து சொல்லி கொடுத்தான் குர்ஆன்ல. இதே செய்தியத்தான் அல்லாஹ் இங்க சொல்லி கொடுத்தான் இதற்கு முன்ன இருக்கிற எல்லா நபிமார்களுக்கும் நான் அனுப்புனேன். இங்க எல்லாம் இப்படி சொல்லிட்டு சூரத்துல் அன்ஆம்ல இன்னும் அழகா புரிய வைப்பான். இதே டாபிக்க இன்னும் அழகா புரிய வைப்பான். சூரத்துல் அன்ஆம் எப்படிப்பட்ட ஒரு சூரா அப்படின்னா, நபிமார்களுடைய சம்பவங்கள் கொட்டி கிடக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஆரம்பிச்சு 18 நபிமார்கள் எல்லாம் வரிசைப்படுத்துவான். எத்தனை பேரு?
18 குர்ஆன்ல மொத்தம் 25 நபிமார்கள் பெயர்களோடு சொல்லப்பட்டிருக்காங்க. நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் அலம். பெயர்களோடு சொல்லப்பட்ட நபிமார்கள் 25 பேர் குர்ஆன் முழுக்க. அதுல அதிகமான நபிமார்களை பத்தி அல்லாஹ் நிறைய இடங்கள்ல பேசியிருக்கான். அப்படிப்பட்ட இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. சூரத்துல் அன்ஆம் 18 நபிமார்களை பத்தி அல்லாஹ் பேசுவான். பேசிட்டு கடைசியில கண்டினியூ பண்ணுவான், வமின் ஆபாஇஹிம் வ துர்ரியாத்திஹிம் வ இஹ்வானிஹிம். இந்த நபிமார்களுடைய தந்தையர்கள்ல, இவங்களுடைய சந்ததிகள்ல, ஒண்ணு தந்தைமார்கள் எத்தனை பேர்? 18 பேர்களை பத்தி பேசி அல்லாஹ் சொல்றான், இவங்களுடைய தகப்பன்மார்கள்ல, இவங்களுடைய சந்ததிகள்ல, இவங்களுடைய சகோதரர்கள் எல்லாத்தையும் சுத்தி வளைச்சிட்டான். இவங்களுக்கு மேல வாழ்ந்தவங்க அப்பாக்கள், அவங்க அப்பா தந்தைமார்கள், இவங்களுக்கு பின்ன வரக்கூடிய சந்ததிகள், பிறகு இவங்க காலத்துல வாழ்ந்த சகோதரர்கள், இவங்க எல்லா காலகட்டத்திலையும் அல்லாஹ் நபி அனுப்பியிருப்பானே, இந்த எல்லா நபிமார்களை பத்தி அல்லாஹ் இங்க ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் ஒன்னு சேர்த்துட்டு பிறகு சொன்னா, வலவ் அஷ்ரகூ லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். அந்த நபிமார்கள் ஷிர்க் செய்திருந்தாலும் அந்த நபிமார்களுடைய அமலுமே நாசமாகத்தான் போயிருக்கும். நம்முடைய அமல் நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் பிறந்ததுல இருந்து வலோபில் ஃபர்த் இப்படி இருக்காது. பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் அமல்கள்லயே மூழ்கி இருந்தாலும் இதுக்கு வாய்ப்பு இல்லை தானே. பிறந்து நம்ம கொஞ்சம் ஸ்டெடி ஆகணும், முக்கல்லஃபா ஆகணும், கத்துக்கணும். வலோபில் ஃபர்த். ஒருவேளை பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் வெறும் அமல்கள் மட்டுமே, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, தூக்கம் இல்ல, வெறும் அமல்கள்ல மட்டுமே, முஹ்லிஸான அமல்கள்ல மட்டுமே வாழ்க்கையை முழுக்க நான் ஈடுபடுத்தினாலும் நபியுடைய அமலுக்கு ஈடாக செய்ய முடியுமா அமல? கண்டிப்பா முடியாது. நபியை விடுங்க, சஹாபாக்களுடைய அமலுக்கு நிகராக கூட நம்முடைய அமல் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணாலும் ஆகாது. அல்லாஹ் சொன்னா, இப்படிப்பட்ட தூய்மையான அமல்களை சிறந்த வடிவில் செய்யக்கூடிய நபிமார்களே ஷிர்க் பண்ணிருந்தாலும் அல்லாஹ் சொன்னா அவங்களுடைய அமல்களுமே என்னவாகும்? நாசமாயிரும். அப்ப நபிமார்களுக்கு ஒரு ரூல் இருக்க, நமக்கு மட்டும் மாத்திருப்பானா? அல்லாஹ் ஒரு படைப்பினர்கள்ல ஒரு சில மக்களுக்கு விதிவிலக்க கொடுக்கணும் அப்படின்னா யாரு கொடுத்திருப்பான்? நபிமார்களுக்கு கொடுத்திருக்கணும்ல. அல்லாஹ் அந்த நபிமார்களை தான் முதல்ல முன்னோக்கி சொல்றான், நீங்களே ஷிர்க் பண்ணாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 950 ஆண்டுகாலம் இறைப்பணி பண்ணாலும் சரி, ஏகத்துவத்தின் தந்தையாக உங்களை உலக மக்கள் போற்றினாலும் சரி, பலதரப்பட்ட தருவதுகளை கொண்டு உங்கள் உலக மக்கள் துதிச்சாலும் சரி, நீங்க ஷிர்க் பண்ணாலும் உங்களுடைய அமல் என்கிட்ட அமலாக இல்ல, தூக்கி அல்லாஹ் குப்பையில போடுவான், திரும்பியும் பார்க்க மாட்டான், நாசமாயிரும். என்னுடைய உங்களுடைய அமல்கள் அல்லாஹ் கிட்ட அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா எது அவசியம்? நமக்கு தௌஹீத் அவசியம். இந்த தௌஹீத், சுப்ஹானல்லாஹ், இந்த தௌஹீத் பத்தின முக்கியத்துவம் இன்னும் நிறைய சொல்ல இருக்கு. நமக்கு அந்த அளவுக்கு நேரங்கள் இல்லை. ஒரு சில பாயிண்ட்ஸ் ரீதியாக உங்களுக்கு முன்ன வைக்க ஆசைப்பட்டேன். இப்ப ஒரு சில நிமிடங்கள் இருக்கு, இன்னும் அடுத்த விஷயங்களுடைய ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு கிளம்பிடுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இந்த தௌஹீது சம்பந்தமான முக்கியத்துவங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த 20 நாளுடைய மிக முக்கியமான அமர்வாக பார்க்கிறது தௌஹீதுக்கான அர்த்தம் தான் என்ன. தௌஹீதுன்னு பேசுறீங்க, தௌஹீதுக்காக அப்படி இப்படின்னு வெறி கொண்டு பேசுறீங்க, முகங்களுடைய நிறங்கள் மாறக்கூடிய அளவுக்கு, கண்கள் சிவக்கக்கூடிய அளவுக்கு கோபமாக பேசுறீங்க, தௌஹீதுடைய முக்கியத்துவங்கள் இப்படி இருக்குன்னு 2 நாள் வச்சு பேசுறீங்க. அந்த தௌஹீதுனா என்னன்னு சொல்ல மாட்டீங்களே. அந்த தௌஹீதுக்கான அர்த்தம் தான் எல்லோருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. இந்த அர்த்தங்களுக்கு போறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் விளக்க முயற்சி செய்வேன். இப்ப நம்ம தௌஹீதுன்னு சொல்றோம்ல, ஒரு சில மக்களுக்கு தௌஹீதுன்ற பெயரே அலர்ஜியா இருக்கும். தௌஹீதுன்னு சொன்னாலே அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு இடத்துல போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு, குத்துபாவுக்காக, நல்ல பெரிய பள்ளி, நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. தௌஹீதை பத்தி பேசணும் அப்படின்னா அஜரத் அமைதியா சொல்லுங்கண்ணா சொன்னாங்க. அஜரத் அமைதியா சொல்லுங்க, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? தௌஹீதை பத்தி பேச போறேன், சொல்லாதீங்க இப்படிலாம், இங்க மக்களுக்கு பிடிக்காது. அல்ஹம்துலில்லாஹ், பெயர் அந்த ஊரு பெயரையும் பள்ளி பெயரையும் சொல்ல விரும்பல. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அஹ்லுஸ் சுன்னah கொள்கையில சிறந்த பள்ளிகள்ல ஒன்னாக இருந்துகிட்டு இருக்கு அந்த ஊர்ல. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இங்க என்ன புரிஞ்சுக்க, தௌஹீதுன்ற பெயர் சில மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது ஒரு பக்கம் இப்படி மக்கள் இருக்காங்க.
ஒரு பக்கம் இந்த தௌஹீத் என்ற பெயரை கேட்டாலே வழிகெட்டவர்கள்னு அடையாளப்படுத்துறாங்க. ஒரு சில பிரிவுகள் இருந்தாங்க, தௌஹீத பேசுனாங்க, இப்ப அதுக்கு வேறொரு விளக்கங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கான விஷயங்கள் அவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. தௌஹீத் அப்படின்னா என்ன, எதுக்கு இப்படி மக்கள் சொல்ல பயப்படுறாங்க, ஏன் கேட்க பயப்படுறாங்க, இந்த தௌஹீதுனா என்ன, இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த தௌஹீதுன மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்ல, அவங்க எடுத்து வைக்கிற மிகப்பெரிய வாதம் என்னன்னா, நீங்க என்ன புது வார்த்தை ஆரம்பிக்கிறீங்க, எல்லாத்தையும் நபி குரான் சுன்னான் ஜோடிக்கிறீங்க, நீங்க இந்த தௌஹீத் என்ற வார்த்தை மட்டும் குரான்லயும் பார்க்க முடியாது, ஹதீஸ்லயும் பார்க்க முடியாது, இதை மட்டும் புதுசா ஆரம்பிச்சிடுறீங்களே, உங்க பேச்சு எப்படி நம்புறது நாம? சொல்றது புரியுதா? எல்லாத்தையும் குரான் சுன்னா நீங்க சொல்றீங்க, மாறு தட்டுக்கிறீங்க, இந்த தௌஹீத் என்ற வார்த்தையை சொல்றீங்க, இது மட்டும் எங்க குரான்ல எங்க எடுத்தீங்க, ஹதீஸ்ல எங்க பாத்தீங்க? அவங்க என்ன சொல்ல வராங்க, குரான்லயும் கிடையாது, அதே போல ஹதீஸ்லயும் கிடையாதுன்றாங்க. இங்க நான் புரிஞ்சுக்கணும், இத சில மக்கள் நம்முடைய மக்களே கேட்டுட்டு பதில் கொடுக்க முடியாம கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, ஷேக் இந்த மாதிரி சொல்றாங்க, என்ன பதில் கொடுக்கிறது, உண்மையிலேயே இருக்குதா இல்லையா, எது குரான்லயும் சுன்னாலயும் தௌஹீத் என்ற பெயர் இருக்கா இல்லையா, நல்லா பேசுறாங்கன்னு அமைதியா பதில் கொடுக்க முடியல, அமைதியா வாய மூடிட்டு வந்துட்டேன், அப்ப அவங்க ஜெயிச்ச மாதிரி ஆயிருச்சு, அப்ப நம்ம பாத்தியில இருக்கிறோமா? புரிஞ்சுக்கணும். நாம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதே வார்த்தைகளை குரான்ல இருந்து எடுக்க முடியும், இதே வார்த்தைகளை ஹதீஸ்லயும் எடுக்க முடியும். குரான்ல இந்த தௌஹீத் இருக்குல்ல, இது பொதுவாக இந்த தௌஹீத் என்ற வார்த்தைகளை நபி நமக்கு அடையாளப்படுத்துவாங்க இரண்டு விதங்கள்ல. ஒன்னு அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டிய ஈமான், அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டிய ஈமான், இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க தௌஹீதின் அடிப்படையில. இன்னொரு இடங்கள்ல இருக்கும் தௌஹீத் என்ற வார்த்தையை கொண்டு. இப்ப ரெண்டு விதங்களாக நபி நமக்கு அடையாளப்படுத்திருப்பாங்க. ஹதீஸ் ஜிப்ரீல் நமக்கு தெரியும் தானே, ஹதீஸ் ஜிப்ரீல் நமக்கு தெரியும். அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருப்பாங்க, நபி கிட்ட கேள்விகள் கேட்பாங்க. அதுல ஒரு கேள்வி மல் ஈமான், ஈமான்னா என்ன நபியே, நபி சொல்லுவாங்க அன் துமின பில்லாஹ், நபி ஆரம்பிப்பாங்க, அந்த 6 அம்சங்களை ஜோடிப்பாங்க. இங்க நபி முதல்ல சொன்னது அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளுதல், இதுதான் நாம தௌஹீத்னு பொதுவா சொல்றோம். அடுத்து இந்த தௌஹீத் என்ற வார்த்தையை நம்ம குர்ஆன்லயும் பார்க்க முடியும், ஹதீஸ்லயும் பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, தௌஹீத் என்ற வார்த்தை அரபிக் வேர்டு தானே, அந்த அரபிக்ல இந்த தௌஹீதுடைய ரூட் வேர்ட்ஸ் இருக்கும், அடிச்சொல் வேர் சொல் சொல்லுவாங்க. அந்த ரூட் வேர்டான நிறைய வார்த்தைகளை குர்ஆன்ல பார்க்கலாம். இன்னைக்கு ஓதி காண்பிக்கப்பட்ட வசனம் கூட இலாஹுக்கும் இலாஹு வாஹித், வாஹித்னா என்ன அரபியில ஒண்ணுக்கு சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒரே ஒருத்தன் தான். இலாஹுக்கும், உங்க இறைவன் எப்படிப்பட்ட இறைவன், இலாஹு வாஹித், ஒரே இறைவன். அந்த ஒரே என்ற வார்த்தை இருக்குல்ல, அதுதான் தௌஹீத். சூரா இக்லாஸ் ஓதுறோமே, குல் ஹுவல்லாஹு அஹத், என்ன அர்த்தம் அஹதுக்கு, குல் ஹுவல்லாஹு அஹதுக்கு தர்ஜுமா என்ன, நபியே சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவன் தான், அதைத்தான் தௌஹீத்னு சொல்றோம். குர்ஆன்லயும் இந்த தௌஹீத் சம்பந்தமான ரூட் வேர்ட்ஸ் எடுக்க முடியும், இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு. உதாரணத்துக்காக ரெண்டு சொல்லி கொடுத்தது. ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் அறிவிப்பாங்க ரலியல்லாஹு அன்ஹு, நபி என்ன பண்ணாங்க, முஆத் இப்னு ஜபல் அவங்களை யமனுக்கு அனுப்புனாங்க. இது ரொம்ப பெரிய சம்பவம், பிரபலமான சம்பவம், எல்லாருக்கும் அதிகமாக தெரிஞ்ச சம்பவங்கள்ல ஒண்ணு. எங்க அனுப்புனாங்க, முஆத் அவங்களை யமன் நாட்டுக்கு அனுப்புனாங்க. அப்படி அனுப்பும் பொழுது நபி சில உபதேசங்கள் சொல்லி கொடுத்து அனுப்பி இருப்பாங்க. அது இருதரப்பு சம்பந்தமான வார்த்தைகளை கொண்டு இருக்கும், ரெண்டுமே சஹீஹானது, புகாரியில முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ்கள்ல ஒன்று. இப்னு அப்பாஸ் உடைய அறிவிப்பெடுத்து பார்க்கும் பொழுது நபி அனுப்புனாங்க முஆத் இப்னு ஜபல யமன் நாட்டுக்காக. அப்ப நபி சொல்லி கொடுத்தாங்க, யா முஆத், முஆத் அவர்களே, இன்னக தக்துமு அலா கௌமின் மின் அஹ்லில் கிதாப், நீங்க போகக்கூடிய ஊர் இருக்குல்ல, அந்த ஊர் மக்கள் வேதமுடையவர்கள் தான். நீங்க போக போறது இஸ்லாம்னு யாருன்னு தெரியாதவங்க கிடையாது, வேதமுடைய மக்கள் கிட்ட தான் போக போறீங்க. அதுக்கு நபி சொன்ன வார்த்தை கவனிக்கணும். பிறகு சொன்னாங்க, ஃபல்யகுன் அவ்வல மா ததுஊஹும் இலா ஐ யுவஹிதுல்லாஹ தஆலா, அங்க போன பிறகு நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன இருக்கணும் அப்படின்னா, முதல் அழைப்பு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஐ யுவஹிதுல்லாஹ தஆலா, அவங்களுக்கு தௌஹீத சொல்லி கொடுக்கணும், தௌஹீதின் பக்கம் அழைக்கணும், அல்லாஹ் ஒருவன் தான் என்ற இந்த எண்ணத்துல அவங்களை அழைக்கணும். ஹதீஸ்ல வெளிப்படையாக தௌஹீத் என்ற வார்த்தை இருக்கு, யுவஹிதுல்லாஹ், தௌஹீத் என்ற வார்த்தை இருக்கு. முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி சொல்றாங்கல்ல குர்ஆன்ல இல்ல ஹதீஸ்ல, இதெல்லாம் பொய். அவங்க ஆராய மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த திறமையும் பொதுவாக இருக்காது.
யாரோ ஒருத்தவங்க ஜோஷ்ல பேசியிருப்பாங்க, ஆர்வத்துல பேசியிருப்பாங்க, இவங்க கேட்டிருப்பாங்க, அப்படியே வந்து வாந்தி இருப்பாங்க கக்குவாங்க நம்ம கிட்ட. புரிஞ்சுக்கணும், நாம அதுக்கு பதில் கொடுக்க தயாரா இருக்கணும். ஹக்குல இருக்கும்ல, ஹக்குல இருந்தா ஹக்க சொல்லி கொடுக்கணும். ஹக்குல இருந்துகிட்டு ஹக்க விளக்க முடியல அப்படி நம்முடைய தப்பு. இந்த குர்ஆன்லயும் சுன்னாலயும் தௌஹீத்ன்ற வார்த்தை இல்லன்னு சொல்றது சரியா தப்பா? சரியா தப்பா? தௌஹீத்ன்ற வார்த்தை குர்ஆன்லயும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்லன்னு சொல்றது சரியா தப்பா? தப்பு. என்ன சரி? குர்ஆன்லயும் இருக்குது, ஹதீஸ்லயும் நாம இந்த வார்த்தைகளை பார்க்க முடியும். இதை சொல்லிக்கிட்ட பிறகு இந்த தௌஹீது சம்பந்தமான அர்த்தங்களுக்கு போகணும். அத ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துல சொல்லி முடிச்சுக்கலாம், பிறகு விளக்கங்கள் நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த குர்ஆன்லயும் சுன்னாலயும் தௌஹீதுன்ற வார்த்தை நிரூபிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா அதன் அர்த்தம் என்ன? இதன் அர்த்தங்களை நமக்கு உலமா பெருந்தகைகள், இன்னைக்கு உலமாக்கள்னா வெறுக்கிற கூட்டம் இருக்கு. எந்த ஒரு ஆலிமையும் ஆலிமா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அப்ப யார் அக்செப்ட் பண்ணுவாங்க? அது ஒரு தனி டாபிக். எந்த ஒரு ஆலிமையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இதுல மக்கள் சொல்லுவாங்க இந்தியால அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இந்திய மொழி பேசுற ஆலிம்கள் கிடையாது, அவங்க அரபியத்தான் பேசணும். அரபில பேசி பிதஅத்துக்களை சொன்னாலும் சரி, அவங்க எங்களுக்கு ஆலிம் தான். நீங்க ஹக்க சொன்னாலும் எங்களுக்கு ஆலிம் கிடையாது. இப்படி ஆலிம்கள் மீது ஒரு சில நெருப்புகளை கொட்டக்கூடிய சமூக மக்களும் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம அக்கம் பக்கத்துல நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நம்ம வீடுகளுக்குள் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஆலிம்கள் இல்ல அப்படின்னா இன்னைக்கு நமக்கு இவ்வளவு ஈஸியா இஸ்லாம் படிக்க கத்துக்க கேட்க சொல்லி கொடுக்க வாய்ப்பு இல்லை. இத்தனை புக்குகள் இருக்கே இங்க, இத்தனை இருக்கே இங்க. யார் எழுதுனது? யார் தொகுத்து கொடுத்தது? எல்லாம் பிதஅத்துகள் கடந்த புத்தகங்களா? சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சுன்னால தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நமக்கு கொடுத்த பொக்கிஷங்கள் இதெல்லாம். இன்னைக்கு இந்த புக்குடைய பெயர்களை கூட நமக்கு தெரியாது. குர்ஆன் தெரியும், ஹதீஸ் தெரியும். ஹதீஸ் என்னப்பா தெரியும்? புகாரி தெரியும், முஸ்லிம் தெரியும். புகாரி முஸ்லிம் தெரியும், சரி கிதாபு பேர் என்ன? அதான் புகாரி முஸ்லிம். புகாரி முஸ்லிம் கிதாபுடைய பேர் இல்ல. புகாரின்றது கிதாபுடைய பேர் இல்ல, முஸ்லிம்ன்றது கிதாபுடைய பேர் இல்ல. சரி கிதாப் எழுதுனது யாருப்பா? புகாரி. புகாரின்றது அவங்க பேர் இல்ல. சுப்ஹானல்லாஹ். இந்த அளவுக்கு நாம அடிப்படை கல்விகள்ல இருந்துகிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கணும், இந்த ஆலிம்கள் நமக்கு அவங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சு நம்முடைய வாழ்க்கையை இலகுவாக்கி தந்தாங்க. மிகப்பெரிய தியாகிகள் அவங்க. நம்முடைய மார்க்கம் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஈஸியா உட்கார்ந்து பேசுறோம்னா அவங்களுடைய உழைப்புகள் தான் மூல காரணம். அல்லாஹ் அவங்களுக்கு மிகப்பெரிய செல்வங்களை, அவங்களுடைய மகிழ்ச்சிகளை அதிகமாக கூடிய அளவுக்கு வழங்கிடுவானாக. அல்லாஹும்ம ஆமீன். அந்த ஆலிம்கள் நமக்கு எடுத்து கொடுப்பாங்க தௌஹீதுக்கான விளக்கத்தை ஒரே வரியில, இஃப்ராதுல்லாஹி தஆலா பிமா யஸ்தஹிக்கு. அல்லாஹ்வுக்குன்னு ஒரு கடமை இருக்கும்ல. நம்ம முதல்ல படிச்சோமே, ஹக்குல்லாஹி அலல் இபாத், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நம் மீது என்ன இருக்கு, நாம என்ன கடமை அல்லாஹ்வுக்கு பண்ணணும் இருக்குல்ல. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அவன் தனித்தவன். அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இஃப்ராத், அவன் தனித்தவன். இதுதான் தௌஹீதுக்கான பொதுவான விளக்கம். என்ன விளக்கம்? அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அவன் தனித்தவன். அதுல யாரையாவது நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கதான் நாம என்ன சொல்றோம்? அத ஷிர்க்குன்னு சொல்றோம், அத குஃப்ருன்னு சொல்றோம், அத குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரான காரியங்கள்னு சொல்றோம். இதை பத்தி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாளை பார்ப்போம். இங்க இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு கிளம்புவோம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன்லயும் சுன்னாலயும் தௌஹீதுன்ற வார்த்தை இருக்கு, இல்லன்னு சொல்றது சரியான வாதம் கிடையாது. நாம எங்கேயும் ஆய மூடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இது முதல்ல. இரண்டாவது, இந்த தௌஹீதுக்கான விளக்கங்கள் நமக்கு உலமா பெருந்தகைகள் மூலமாக கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய சொல் வளங்கள்ல ஒண்ணு, சிறப்பான வார்த்தைகள்ல ஒண்ணு. அழகா சொல்லுவாங்க, இஃப்ராதுல்லாஹி தஆலா பிமா யஸ்தஹிக்குஹு, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அவன் தனித்தவன். இதற்கு பிறகு இந்த அர்த்தங்கள்ல நிறைய விஷயங்கள் பார்க்கணும். அதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாளை பார்க்கலாம். எந்த விஷயங்களை கேட்டோமோ, எதை நாம செவிமடுத்தோமோ அது அதிகமான முறையில் உள்வாங்கக்கூடிய மக்களாக, உள்வாங்கிய விஷயங்களை பிற மக்களுக்கு இதே வழியில் இன்னும் சிறந்த வழியில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிருள்வனாக. அல்லாஹும்ம ஆமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன்.